அன்பு தமிழ் நேயர்களுக்கு நம் தமிழ்நாடு சேனலின் சார்பாக அன்பு வணக்கம். தற்போது அரசியல் களத்தில் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான மாவட்டமான திருவள்ளூர் மாவட்டத்தின் தேர்தல் களம் பற்றிய பேச்சுகள் மிகவும் முக்கியமானதாக உள்ளது. அந்த வகையில் தற்போது திமுகவா அல்லது அதிமுகவா என்ற அரசியல் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்தாலும் 2024 பாராளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியினை ஆளும் கட்சியான திமுக தங்களது கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கியுள்ளது. இதில் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த திமுகவினர் சோர்ந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தன் சொந்த மாவட்டமான திருவள்ளூரில் தேர்தல் களம் சந்திப்பில் மிகவும் ஆர்வம் காட்டி வருகிறார் அதிமுகவின் கூட்டணி கட்சியான புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் திரு பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள். மேலும் திருவள்ளூரில் இருக்கும் அரசியல் கட்சிகளில் மிகவும் பலம் வாய்ந்த அரசியல் கட்சியாக புரட்சி பாரதம் இருந்து வருகிறது என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. மேலும் அதிமுக கூட்டணியில் பல வருடங்களாக புரட்சி பாரதம் இருந்து வருகிறது. அது மட்டுமில்லாமல் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் திரு பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் இருந்து வருகிறார் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீட்டில் இடம் ஒதுக்க தயக்கம் காட்டி வரும் நிலையில் திருவள்ளூர் தொகுதியை மட்டும் புரட்சி பாரதம் கட்சிக்கு ஒதுக்க தயாராக இருப்பதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏனென்றால் புரட்சி பாரதம் கட்சி வட தமிழகத்தில் செல்வாக்கு மிக்கது என்றும் மேலும் தலித் அரசியல் பின்னணியில் மிக முக்கியமான தலைவராக திரு பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் இருந்து வருகிறார் என்ற காரணங்களோடு திருவள்ளூர் தொகுதியினை புரட்சி பாரதம் கட்சிக்கு ஒதுக்கி அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வைத்து வெற்றி கனியை பறிக்க அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தங்களின் வளர்ச்சியில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் களத்தை மிகவும் கவனத்தோடு களம் காண இருக்கும் புரட்சி பாரதம் கட்சி தங்களின் கட்சியில் மட்டுமில்லாது திருவள்ளூர் மாவட்டத்தில் நன்கு அறிமுகமான அக்கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் திரு ரோசேந்திரகுமார் அவர்களை களமிறக்க தேர்தல் பணிகளை முடக்கிவிட்டிருக்கிறது. வரும் பாராளுமன்ற தேர்தலையொட்டி எந்த மாவட்டம் முக்கியத்துவம் பெறுகிறதோ இல்லையோ அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதம் கட்சி திருவள்ளூர் தொகுதியை பெற்று வெற்றி பெறும் என்பது ஓரளவுக்கு உறுதியான ஒன்று என்றாலும் தேர்தல்களின் எஜமானர்களான மக்கள் என்ன முடிவெடுப்பார்கள் என்பதை நாம் அனைவரும் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காணொளியை முழுமையாக பார்த்தமைக்காக நம் தமிழ்நாடு சேனலின் சார்பாக மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் பெற மறக்காம எங்க நம் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் இந்த ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம என்னென்ன வீடியோஸ் போடுறோமோ அது எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்து சேரும்.